Taste the Daily. பொற்கால ஆட்சியை தமிழக மக்களுக்கு கொடுத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். கொடுத்து சிவந்த கரத்திற்கு சொந்தக்காரர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மட்டுமே என புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் புகழாரம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதர் இந்த மண்ணிலே தோன்றிய காரணத்தில்தான் இன்றைக்கு தமிழ்நாடு இவ்வளவு வளம் பெற்றது, தமிழ்நாடு இவ்வளவு செழிப்பாக இருக்கின்றது. அதற்கு அடித்தளமிட்டவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சுமார் 10.5 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி புரிந்தார். அவருடைய ஆட்சி காலம் பொற்கால ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தார். அவர் இருக்கின்ற வரை அவரை வெல்ல எவராலும் முடியவில்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு நிகர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான். யார் அந்த சார் என்று கேட்டால் திமுக அமைச்சர்கள் கொந்தளிக்கிறார்கள். அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் யார் அந்த சார் என்ற முக்கிய புள்ளி வெளிச்சத்திற்கு வரும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. ஏன் உங்களுக்கு பயம்? மடியில கனமில்ல, வழியில எதற்கு பயம்? நாங்க யார கேட்டோம்? யார் அந்த சார்னு கேட்டதுதான். யார் அந்த சார்னு கேட்டது துடிக்கிறாங்க. குற்றமுள்ள நெஞ்சி ஒருவர். எதுக்கு இத்தனை மந்திரி இப்படி அறிக்கை விடுவான? நாங்க கேட்கறது யாரு? பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும், இந்த செயலில் ஈடுபட்டவருக்கு கண்டனை விட்டு தர வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். அதான் யார் அந்த சார்னு கேட்கிறோமே. திமுக 4 ஆண்டுகளில் எதுவும் செய்யவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. மகனை துணை முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறார், அதுதான் ஸ்டாலினின் சாதனை என விமர்சனம். 4 ஆண்டு காலத்தில் என்னப்பா செஞ்ச சொல்லு பார்க்கலாம். செஞ்சிருக்காரா? செஞ்சிருக்காரு. அவருடைய மகனை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கார். அவருடைய மகனை துணை முதலமைச்சர். அதுதான் அவர் படைத்த சாதனை. போட்டோ ஷூட் போட்டுக்குவார். தினம் விளம்பரம், தினம் ஒரு விளம்பரம், தினம் ஒரு அறிவிப்பு. அதுக்கு ஒரு குழு, ஒரு அறிவிப்பு போடுவார். ஒரு குழு போட்டார். 50 குழு. இந்த அரசாங்கம் குழு. திமுக கொடுத்த 525 தேர்தல் வாக்குறுதிகளில் 20% கூட நிறைவேற்றப்படவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் திரு ஸ்டாலின், திமுக தலைவராகவும் இருந்தார். அப்போ 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது வெளியிட்டார். இதுவரைக்கும் ஒரு 20% அறிவிப்பு கூட நிறைவேற்றப்படல. 20% அறிவிப்பு கூட நிறைவேற்றப்படல. அதுல எப்ப பார்த்தாலும் சொல்றார், நான் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தோம். நீ எங்க கொடுத்த? நாங்க வாதாடி போராடி தாயா வாங்கினோம். இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய முதல் மாநிலம் தமிழ்நாடு என்ற சாதனையை மட்டும்தான் ஸ்டாலின் படைத்திருக்கிறார். கடன் வாங்கி அரசை நடத்துவதற்கு யார் வேண்டுமானாலும் ஆட்சிக்கு வரலாம் என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. தேர்தல் வாக்குறுதிகளில் வரி விதிக்க மாட்டோம் என்று அறிவித்தது திமுக அரசு. மின் கட்டணத்திற்கு 52%, வீட்டுக்கு 100%, கடைகளுக்கு 150% என இப்படி வரிக்கு மேல் வரியை விதித்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் காட்டம். சட்டமன்றத்தில் நான் பேசியதை நேரலையில் காட்டினால் திமுகவுக்கு சாவு மணிதான். திமுக அரசுக்கு தில்லு திராணி இருந்தால் சட்டசபையில் நான் பேசுவதை நேரலையில் காட்டுங்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சவால். 2 மணி நேரம் 52 நிமிஷம் பேசினேன். ஆளுநர் முறையில் 2 மணி நேரம் 52 நிமிஷம் பேசினேன். நான் பேசின வீடியோவை கொடுன்னு கேட்டா 2 நிமிஷத்துக்கு கொடுக்குறான். பேசினது 2 மணி நேரம் 52 நிமிடம். தினத்தந்தி பேப்பர்ல வந்திருக்குது, பத்திரிகையில் வந்திருக்குது, ஊடகத்தில் வந்திருக்குது. ஆனா நாங்க அந்த வீடியோ கொடுங்கப்பா, எல்லாம் நாங்க பேசுறதெல்லாம் மக்கள் பார்க்கட்டும்னு சொன்னா கொடுக்க மாட்டாங்க. நான் பேசுகின்ற அந்த பேச்சை மட்டும்
சட்டமன்ற நேர் ஆலையில ஒளிபரப்புனா இந்த கட்சிக்கு சாவு மணி அடிச்சிடும். திமுக ஆட்சி முடிவுக்கு வர இன்னும் 13 அமாவாசைகள் மட்டும்தான் இருக்கிறது. அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டங்களை திமுக முடக்கியதாக அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். இவர் 4 ஆண்டு காலம் உருண்டு ஓடி போய்விட்டது. இன்னும் 1 வருஷம் இருக்குது. 13 அமாவாசை தான் இந்த ஆட்சிக்கு. 13 அமாவாசை தான் இருக்குது. நான் 4 ஆண்டு காலத்துல என்னப்பா செஞ்ச சொல்லு பார்க்கலாம். செஞ்சிருக்காரா? மக்களை ஏமாற்றுவது மட்டும்தான் ஸ்டாலினின் வேலை. ரேஷன் கடைகளில் பொருட்கள் கிடைப்பதில்லை, திமுக அரசு அல்வாதான் கொடுக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை எவராலும் அழிக்க முடியாது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சூளுரை. எத்தனையோ பேர் நம்ம கட்சியை அழிக்க துடிக்கிறாங்க, கட்சி உடைக்க முயற்சிக்கிறாங்க. எதுவும் நடக்க முடியாத காரணம் இது உயிரோட்டம் உள்ள கட்சி. எவராலையும் இந்த கட்சியை அழிக்க முடியாது, முடக்க முடியாது, உடைக்க முடியாது. இந்த கட்சி தெய்வ சக்தி உள்ள கட்சி. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு எங்கு பார்த்தாலும் கஞ்சா, போதைப் பொருட்கள், கூட்டு பாலியல் வன்கொடுமைகள் என தமிழகம் சீரழிந்து கிடக்கிறது. கோவை மாவட்டம் பூலுவப்பட்டி பகுதியில் நடைபெற்ற புரட்சித் தலைவர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, எங்க பார்த்தா கொலை, பெரியவங்களுக்கு வயதானவங்க பாதுகாப்பு இல்ல, அடிச்சு போட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறான். இன்னைக்கு கடுமையா இருக்கு. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கே சுத்தமா கெட்டு போகுது. இன்னைக்கு மாதிரி காவல்துறையெல்லாம் போலீஸ் எல்லாம் வேலை செய்யறாங்கன்னு தெரியுமா? நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் பள்ளி, கல்லூரிகளுக்கு குழந்தைகளை அனுப்ப முடியாத சூழல் உள்ளது. கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை குறைக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வலியுறுத்தல். தயவு செஞ்சு காவல்துறை அவங்க வீட்டிலேயே குழந்தைகள் இருக்காங்க. நம்முடைய பள்ளி மாணவர்கள், அதே கல்லூரி மாணவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சீரழிந்தால் சமூகமே சீரழிந்து. நம்முடைய குழந்தைகள் நினைச்சு பார்க்கணும். ஒவ்வொரு அதிகாரிகளும், ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளும், போலீஸ்காரர்களும் தயவு செஞ்சு அதுக்கு அனுமதிக்காதீங்க. எங்க கஞ்சா வித்தால் தவறாக அனுமதிக்காதீங்க. குழந்தைகளை காப்பாத்துங்க. நீங்க பாத்தீங்க மாணவர்களை கல்லூரிக்கும் ஸ்கூலுக்கும் நம்பி அனுப்ப முடிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு எங்க இருந்தாலும் போலீஸ்காரங்க நீங்க போலீஸ் தான், எங்க இருந்தாலும் இன்ஸ்பெக்டர், SI, DSP தான். கவலைப்படாம வேலை செய்யுங்க. நீங்க மகளிர் உரிமை தொகைக்காக புதிய ரேஷன் கார்டுக்கு குவியும் லட்சக்கணக்கான விண்ணப்பம். எதற்கெடுத்தாலும் நிதி இல்லை என புலம்ப தொடங்கி இருக்கும் திராவிட மாடல் அரசு வெற்று விளம்பரத்திற்காக மனுக்களை வாங்கி குவிக்கிறதா என மக்கள் கேள்வி. மின் வாரியத்தின் மின்னகம் நுகர்வோர் சேவை மையத்தில் கடந்த ஆண்டில் 2,76,000 புகார்களுடன் முதலிடம் பிடித்த சென்னை மண்டலம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் ஸ்டாலின் மாடல் அரசு நிர்வாக திறனற்ற அரசு என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணம். பொங்கல் தொடர் விடுமுறையால் 10 கோடி யூனிட் சரிந்த மின் நுகர்வு. கடந்த 14ஆம் தேதி மின் நுகர்வு 25.84 கோடி யூனிட்டுகளாகவும் 15ஆம் தேதி 24.58 கோடி யூனிட்டுகளாக சரிவடைந்ததாக தகவல். சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலை முதல் பெய்த மழையால் மக்கள் நிம்மதி. சிறு மழைக்கே சாலைகளில் குளம் போல் மழைநீர் தேங்கி நின்ற நிலையில் வடிகால்வாய் அமைக்க ஒதுக்கிய 4000 கோடி ரூபாய் என்ன ஆனது என ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கேள்வி.
தென்காசி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. வெள்ளப்பெருக்கு காரணமாக 5 அருவி, பழைய குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. கொசஸ்தலை ஆற்றுப்படுகை மற்றும் அரசு புறம்போக்கு நிலங்களில் சட்டவிரோதமாக மணல், சவுடு மண் அள்ளுவதை தடுக்க உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. சிவகங்கை மாவட்டம் கண்டுப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 164 பேர் படுகாயத்துடன் மீட்பு. பார்வையாளர்களின் கூட்டம் அதிகமாக இருந்த நிலையில் முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை திராவிட மாடல் அரசு மேற்கொள்ளாததால் உயிரிழப்பும் படுகாயமும் ஏற்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சாட்டு. பல மணி நேரமாக வரிசையில் நிற்கும் பக்தர்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என பக்தர்கள் ஆதங்கம். திருப்பதியில் நடக்காததா இங்கு நடந்துவிட்டது என்று திமுக அமைச்சர் சேகர் பாபு அலட்சியத்துடன் பதிலளித்ததால் மக்கள் ஆவேசம். திருப்பதிக்கு போறான் 24 மணி நேரம் நிற்பான். அது கணக்கில் வராது. திருப்பதிக்கு போறான் 24 மணி நேரம் நிற்பான். அது கணக்கில் வராது. திருப்பதிக்கு போறான் 24 மணி நேரம் நிற்பான். கோவை ரயில் நிலையத்தில் 10 கிலோ உலர் கஞ்சா பறிமுதல். திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூரில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தனியார் பள்ளி ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் மாணவிகளை பள்ளிக்கு அனுப்பவே பெற்றோர்கள் அச்சப்படும் நிலை உருவாகி வரும் அவலம். சென்னை அடுத்த ஆவடி காவல் ஆணையரகம் பட்டாபிராம் பகுதியில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளான அண்ணன் தம்பி ஓட ஓட சரமாரியாக வெட்டி படுகொலை. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொலை சம்பவங்களால் வெளியில் நடமாடவே அச்சப்படும் பொதுமக்கள். தூத்துக்குடியில் இருந்து கும்பகோணம் நோக்கி சென்ற அரசு சொகுசு பேருந்து டயரில் தீ விபத்து. திமுக ஆட்சியில் அதிகாரிகள் அரசு பேருந்துகளை முறையாக ஆய்வு செய்யாமல் மக்கள் உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு. சென்னை மதுரவாயல் அருகே குடிநீருடன் கலந்த கழிவு நீரால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம். மாநகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை இல்லை என மக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே தென்பெண்ணை ஆற்று திருவிழாவிற்கு வருகை தந்த பொதுமக்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி கடும் அவதி. திமுக ஆட்சியில் ஏவல்துறை முறையான போக்குவரத்து மாற்றம் செய்யாததால் சென்னை கும்பகோணம் சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு. துபாய் மற்றும் பாகிஸ்தானில் நடைபெறவுள்ள சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான இந்திய கிரிக்கெட் அணி அறிவிப்பு. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்திய அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மாவும் துணை கேப்டனாக சுப்மன் கில்லும் செயல்படுவார்கள் என பிசிசிஐ அறிவிப்பு.